क्या होता है हाँ நேற்று நைட்டு என்னன்னா விடாமுயற்சி டீசர் விட்டீங்க क्या होता है என்ன நடக்குது என்ன தூங்கவே விட மாட்டிங்களா வேலையை செய்ய விட மாட்டிங்களா வேறு வேலையும் கிடையாதா ஓகே கேஸ் பேக் வித் another வீடியோ எல்லாருக்கும் வணக்கம் சோஃபலி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன் ஸோ ஃபெங்கல் சைக்ளோன் இட்ஸ் அஃபிஷியலி கன்ஃபார்ம்ட் டீப் டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா சைக்ளோனாக மாறிடுச்சு அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு மழை ஸ்டார்ட் ஆகிடும் சென்னை பக்கம்லாம் சேஃபாக இருங்க வீட்டில் இருங்க ஏதாவது அவசரம்னா வெளியே போங்க சும்மா வெளியே போகாதீங்க உங்களோட சேஃப்டியும் உங்கள் ஃபேமிலியோட சேஃப்டியும் சரி ஓகே ரைட்டு நான் டைரெக்டாக மேட்டருக்கு வந்துடுறேன் ஜேசன் அவர்கள் நம்ம தளபதி அவர்களோட சன் ஆல்ரெடி தெரியும் லைக்கா பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷனில் ஜேசன் வச்சு அவங்களோட டைரெக்ஷனில் ஒரு மூவி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபேக்கெலாம் கிடையாது அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அண்ட் அதுக்கப்புறமே நிறைய டாக்ஸு கவின் வச்சு பண்ண போகிறாரு இவரை வச்சு பண்ண போகிறாரு இந்த ஆர்டிஸ்ட் இருக்க போகிறாங்க இவர் இருக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டாக்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்தது அண்ட் இப்போது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நினைக்கிறேன் லைக்கா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜேசன் சஞ்சய் அவர்களோட ஃபர்ஸ்ட் மூவி அண்டர் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் யார் ஹீரோ அப்படின்னா சந்தீப் கிஷன் அவர்கள் ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபஸ்ட்டு மூவி நம்ம ஜேசன் சஞ்சய் அவர்களோட ஃபஸ்ட் மூவியான இதில் நடிக்கிறாரு அண்டு சுபாஸ்கரன் அண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி தமன் என்ன கான்செப்டாக இருக்க போகுது அண்ட் தளபதி அவர்களோட சன் அப்படின்னும் போது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் எப்படி தளபதி மூவிக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கோ இந்த படங்களுக்கும் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அந்த அனௌன்ஸ்மெண்ட்லேருந்தே நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் இந்த நெப்போட்டிசம் அப்படின்னு பேசுவீங்க அதை பற்றி நம்ம எண்டில் பேசுவோம் நெப்போட்டிசம்னா என்னது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம இந்த மோஷன் போஸ்டர் பார்த்துடலாம் மியூசிக் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல நான் இன்னும் பார்க்கல ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்குது அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நெக்ஸ்ட் ஆல்பம் சாங் மறந்து போனியே பெண்ணே அந்த சாங்கோட ஒரு ப்ரோமோ நான் ஒரு 6 months முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருப்பேன் நமக்கு பெரிய சப்போர்ட்லாம் கிடையாது ஏதோ பெரிய பேக்ரவுண்டும் கிடையாது ஒவ்வொரு சாங்கும் நம்ம கஷ்டப்பட்டு தான் பண்ணுறோம் அது கூடிய விரைவில் அந்த சாங் வரும் அந்த ப்ரோமோ இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்ஸ் கொடுங்க ஸோ ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி லெட்ஸ் சி த மோஷன் போஸ்டர் நம்ம சைட்லேருந்து ஒரு ஹானஸ்டான ஃபீட்பேக்ன்றது கொடுக்கலாம் தமன் எப்படி மியூசிக் பண்ணியிருக்காருன்னு தெரில ஓகே சுபாஸ்கரன் பிரசன்ஸ் ஓகே காசு கோர்ட் ரூமு ஆஹா தமன் நீயா இப்போ அப்படி மியூசிக் போட்டிருக்க சந்தீப் கிஷன் ஓகே வேற மாதிரி ஃப்ரேமு தளபதி சாயல் அப்படியே இருக்குப்பா அவரோட பையன் பின்ன ஜேசன் சஞ்சய் 01 மியூசிக் பயங்கரமாக இருக்குது கைஸ் எனக்கு இந்த போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபீல் இட் தான அந்த மாதிரி ஃபீல் தான் இருக்குல்ல பீஸ்ட் மோடோட பிஜிஎம் மாதிரி தான் இருக்குது லைட்டாக சூப்பராக இருக்குல்ல ஃப்ரேம் எனக்கு தான் தளபதி இது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார்னு நினைக்கிறேன் நம்ம பையனோட டைரெக்ஷனில் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிஜிஎம் தம்மன் போட்ட மாதிரியே தெரில அனிருத் போட்ட மாதிரி தான் இருக்குது எனக்கு பிஜிஎம் பட் உண்மையாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க பிஜிஎம் சைடும் சரி மோஷன் போஸ்டர் சைடு கோர்ட் ரூமு காசு நிறைய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் காட்டியிருக்காங்க ஸோ ஐ எம் நாட் ஷியோர் என்ன ஒரு ஸ்டோரியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேசன் சஞ்சய் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி தளபதி ஐ திங்க் இந்த ஒரு மோஷன் போஸ்டர் என்னத்தையும் பார்த்துருப்பார் ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பார் இப்போ அவரோட பையன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய காசு இருக்கும் என்ன வேணால் பண்ணலாம் ஒரு ஹீரோவாகவும் வரலாம் பட் டைரெக்ஷன் சூஸ் பண்ணது விச் இஸ் ரியலி குட் அந்த இதுக்கான ஃபிலிம் மேக்கிங்கும் அவர் படிச்சிருக்காரு அதுதான் உண்மை ஏன்னா இது படிக்காமல் டைரெக்டாக அப்படியே ஒரு ஸ்டோரி எழுதிட்டு டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே வரல அவரோட சோஷியல் மீடியா பற்றிலாம் தெரிஞ்சிருந்ததுனா நிறைய குட்டி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு இதுக்குன்னு நிறைய படிச்சிருக்காரு சினிமா பற்றி அண்ட் ஆல் த பெஸ்ட் டு த டீம் என்ன ஒரு விஷயம்னா நிறைய பேர் இந்த டைரெக்ஷன் சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட பேர் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதி நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஏறி இறங்கி சொந்தமாக காசு போட்டு பண்ணால் தான் உண்டு அப்படின்ற ஒரு நிலமையில தான் எல்லாருமே இருக்கும் அவங்க அப்பா ஒரு ஹீரோ, ஒரு மாசான ஹீரோ, ஒரு ஆடியன்ஸை சேர்த்து வச்சுருக்காருன்னா அவங்க பையன் அப்படின்னும்போது ஆப்வியஸ்லி அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கும். அவர் உள்ள வந்துட்டாப்பில் இந்த படம்
எப்படி எடுக்க போகிறாரு அப்படின்றதுல தெரிஞ்சிடும். ஸோ ஜேசன் சஞ்சய் ஒரு டைரக்டருக்கு தகுதியானவரா அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இது நெப்போட்டிசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட பையன், அவரோட விருப்பம். ஸோ அதுக்கான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது அப்படின்னும் போது உள்ளே வந்துட்டாப்புல. நம்ம தமிழ் சினிமாவில் நெப்போட்டிசம் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ டாக்டர் பையன் டாக்டர் ஆகிறது தப்பு கிடையாது, ஒரு ஹீரோ பையன் ஹீரோ ஆகிறது தப்பு கிடையாது. பட் இது எங்கே அடி வாங்குது அப்படின்னா, டாக்டர் பையன் டாக்டர் ஆகணும்னா படிச்சுட்டு டாக்டர் ஆகணும், ஒரு ஹீரோ பையன் ஹீரோ ஆகணும் அப்படின்னா படிக்க தேவையில்ல, டேலண்ட் இருந்தால் போதும். அதே மாதிரி டைரக்ஷன் ஆகணும் அப்படின்னா டேலண்ட் இருந்தால் போதும். அதுக்கான ஒரு கோர்ஸ் படிச்சிருக்காப்புல. இது நான் சப்போர்ட்டாக இல்லை சப்போர்ட் பண்ணாமலாம் கிடையாது, நான் நியூட்ரலாக பேசுகிறேன் அவரை தான். ஸோ லெட்ஸ் சி, நம்ம அப்படியே நெகட்டிவாக எதுவும் பேச தேவையில்ல. ஸோ சந்தீப் கிஷன் வச்சு ஒரு சூப்பரான மூவ் பண்ணியிருக்காரு. தமன் மியூசிக் நல்லா இருக்குது. எனக்கு நான் அனிருத் போட்ட மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் தமன் அப்படின்னு பார்த்ததுன்னா நம்மால் இப்படிலாம் மியூசிக் போட மாட்டார், பீஸ்ட் மோடோட பிஜிஎம் மாதிரி தான் லைட்டாக இருந்தது, விச் இஸ் டோட்டலி சர்ப்ரைசிங். கிளைமேட்டு சில்லுன்னு இருக்குது. நம்மளும் பார்த்திங்கன்னா சில்லாக ஒரு டீயை குடிச்சின்னு ஜேசன் சஞ்சய் அவர்களோட ஃபர்ஸ்ட் மூவி. ஆல் த பெஸ்ட் டு லைக்கா ப்ரொடக்ஷன் அண்ட் டீம். அண்ட் நம்மளும் பார்க்குறதுக்கு லைட்டாக தளபதியோட சாயலில் தான் இருக்கா போல். என்னென்னவோ கான்ட்ரவர்சிஸ், தளபதி கூட பையன் பேசுகிறதில்ல, ஒய்ஃபும் பிரிஞ்சுட்டாங்க, அது இது. நம்ம பர்சனல் லைஃப் பார்த்திங்கன்னா அது எப்படி நாரடிக்கணுமோ அப்படி நாரடிக்கிறாங்க சோஷியல் மீடியாவில், அங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல். ஸோ ஐ திங்க் இது ஒரு பதிலடின்னு நினைக்கிறேன் அதுக்கு. இதுக்கப்புறம் நம்ம தளபதி 69, அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தோட அப்டேட்ஸ் எனக்கு ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குங்க. மோஷன் போஸ்டர் பார்க்கும்போது சிலதெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் லைட்டாக என்னடா அமைச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே ப்ராமிசிங்காக இருக்குது. நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூவில் அந்த மோஷன் போஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் யா, லெட்ஸ் சி, ஹோப் ஃபார் த பெஸ்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட கட் பண்ணிக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லை இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சாலும் என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி. காதல் என்று அது பொய்தானோ? தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.